Gauss law states that if charge q is enclosed by an arbitrarily closed surface, இதான் சார்ஜ், ஒரு சார்ஜ் இதை சுற்றினருக்கு எனக்கு ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் உள்ள எவ்வளோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த காஸ் லா யூஸ் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சர்க்கிள் ஆன் இன்டெக்ரல் இ டாட் டிஏ ஈக்குவல் டு கியூ நாட் கியூ பை எப்சல் நாட். இதான் அதோட ஃபார்முலா. சொல்ல புரியுதுங்களா? கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க, ஒரு சார்ஜ் அதை சுற்றி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் நம்ம போட்டோம்னா அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் உள்ள எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த காஸ் லா. சொல்ல புரியுதா? இந்த காஸ் லா பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்கிள் லா படிச்சுக்கோங்களேன். இதே அங்கேயே சர்க்கிள் ஆன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ ஐ. ஸோ இந்த மியூ நாட் இன்டூ ஐ இங்கே என்ன இருக்குது எனக்கு கியூ பை எப்சல் நாட், அதாவது 1 பை எப்சல் நாட் இன்டூ கியூன்னு அர்த்தம். இங்கே மியூ நாட் இன்டூ ஐ, இங்கே 1 பை எப்சல் நாட் இன்டூ கியூ. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது உங்களுக்கு, மொரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஆம்பியர் சர்க்கிள் லாலேயே கொடுத்துருப்பாங்க, காஸ் லா மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா?